ஆமோஸ் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஊரில் எக்காலம் ஊதினா ஜனங்க கலங்காதிருப்பாங்களா? கர்த்தருடைய செயல் இல்லாம ஊரில தீங்கு உண்டாகுமோ என்று சொல்லி இங்க ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப கர்த்தருடைய செயல் இல்லாம ஊர்ல, ஒரு பட்டணத்துல, ஒரு நாட்டுல எந்த தீங்கும் வராது. ஆமென். ஆண்டுடைய செயல் இல்லாம ஒரு தீங்கும் வராது. கீழே சொல்றார், கர்த்தருடைய சமூகத்திற்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு உலகமே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த ஒமிக்ரான் மற்றும் கொரோனா பாதிப்புனால உலகமே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டுடைய செயல் இல்லாம ஊர்ல ஒரு தீங்கும் உண்டாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப ஒரு தீங்கை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா அது ஆண்டுடைய செயல் இல்லாம, அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. அதனால அவர் அமைதியோட பார்த்து நம்ம அமைதியா அவருடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துல பூமியில ஒண்ணுமே நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப எதை பற்றியும் நம்ம கலங்காம நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோட தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம காத்திருந்தா போதும். தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தடைகளை ஆண்டவர் உடைத்து உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். ஆமென். அல்லேலூயா. மேகா புத்தகத்துல வாசிக்கிற அப்படி. ஆகவே நாமும் அப்ப தடைகளை உடைக்கிற நமக்கு முன்னாடி அவர் போவார், நாம அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு தெரியாம ஒன்று நடக்காது. அவர் செயல் இல்லாம ஊர்ல ஒரு தீங்கு நடக்காது. அப்ப அவருடைய அனுமதி இல்லாம நடக்காது. அதனால ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் நமக்கு இருக்கும்போது ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. ஆமென். அல்லேலூயா. அதான் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை முன்னாடி திருப்பும் போது யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்ப சம்பூர்ணமா சாப்பிட்டு ஆண்டவர் திருப்தி அடைய வைப்பாராம். உங்களை அதிசயமாய் இதுவரையில நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதிப்பீங்க. நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க துதிச்சுட்டே இருக்கிறீங்களோ, இது வரைக்கும் ஆண்டவர் நேற்று வரைக்கும், கடந்த 22 நாட்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க தேங்க்ஸ் பண்ணி ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் உங்களை அதிசயமா கர்த்தர் நடத்தி வரத நீங்க துதிக்க துதிக்க உங்களை சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைய வைப்பார். ஆமென். சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் தான் நம் பட்சத்துல இருக்காரு. அவரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை அப்படின்றத அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்க நடுவில் நின்று அந்த அதிசயமான செயல்களை ஆண்டவர் செஞ்சு உங்களை வெக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். இங்க சொல்றாரு, இஸ்ரவேலிலே நடுவரே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களை வெக்கம் அடையாதபடிக்கு இம்மட்டும் ஆண்டவர் உதவி செய்தவர், இனியும் செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் செய்வார். இந்த ஆண்டு முழுவதுமா உங்க வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்து நிறைவேற்றுவார். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர் தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி உங்களுக்கு முன்னாடி அவர் போயிட்டே இருப்பார். நீங்க அவர் பின்னாடி நீங்க போயிட்டே இருந்தா போதும். ஆமென். அல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாம ஒன்றும் இந்த பூமியில் நடக்காது. உங்களுக்கும் ஒரு அனுமதியும் ஆண்டவர் அவருடைய செயல் இல்லாம ஒன்றும் எந்த தீங்கும் உண்டாகாதுன்றாரு. அந்த எந்த தீங்குக்கும் ஆண்டவர் அனுமதிக்கு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அப்படி ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும், கர்த்தர் வரப்போற நாட்கள்ல கர்த்தர் அப்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். பிரகடன புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல வாசிக்கும் போது பிரகடனாவில வேதம் சொல்லுகிறது, பைபிளுடைய கடைசி புத்தகம். அந்த அதிகாரத்துல அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் யோவான் பத்ம தீவில் இருக்கும் போது 7 சபைகளுக்கு வரப்போகிறதான கடைசி நாட்களுடைய சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
ஆகவே 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல தொடங்குகிறது. அந்த 7 சபைகளை குறித்து ஒவ்வொரு சபைகளுடைய குறைபாடுகளை குறித்து சொல்லி சுட்டி காட்டி கொண்டே வருகிறார். முதல் சபை எபேசு சபை. அந்த எபேசு சபையினுடைய குறைபாடை குறித்து சொல்லப்படும் போது, ஆதில கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதனால உன் பேர்ல எனக்கு குறைவுண்டு, அதனால நீ என்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செஞ்ச கிரியை நீ செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்துல வந்து மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லி சொல்றார். அப்படி ஆண்டவர் நாம் ஜெயம் கொள்ளும் போது ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறது. இந்த இடத்துல பயப்படாத, நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரணம் பரிந்து உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினார். ஆமென். அப்ப 10 நாள் தான் பாடு. அப்ப 10 நாள் அந்த உபத்திரவப்படுவீங்க. ஆனால் மரணம் பரிந்து நீங்க செத்து மண்ணுக்கு போற வரைக்கும், நம்ம வந்துட்டு உலகத்துல இருக்கிற வரைக்கும் உண்மையா இருக்கணும்னு சொல்றார். அந்த மரணம் பரிந்து உண்மையாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்றார். அப்படி சொல்லும் போது அங்க சொல்றாரு 11வது வசனத்துல கடைசி 2 வரியில சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை. அப்ப 2ஆம் மரணத்துல அவங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாராம். ஆமென். 3வது சபையை குறித்து பாடாத வசனம் சொல்லுது, பெர்கமுஸ் சபை. இந்த பெர்கமுஸ் சபை இந்த குறித்து சொல்ல போது அங்கே ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு சபைகளை குறித்து சொல்லிட்டு வர 16வது வசனம் சொல்லுது, நீ மனம் திரும்பு, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவனும் உன்னிடத்துல உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அதாவது எல்லாமே போதனை தான், எல்லாமே வந்து சத்தியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச கூடாது. அதனால நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு சொல்லி சாத்தான் தீவிரமா அவனுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால இப்படிப்பட்டதான நாட்கள்ல தவறான துருபதேசங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாம ஜாக்கிரதையா இருந்து அப்படிப்பட்டதான போதனைக்கு நம்ம அடிமைப்பட்டு போயிடக்கூடாது என்று சொல்றார். 16வது வசனம் சொல்றது, நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தாலே அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அந்த 17வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப புதிய நாமத்தையும் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். 18வது வசனம் சொல்றது, தீத்ரா சபையை குறித்து சொல்றாரு. இது 4வது சபை. இந்த தீத்ரா சபை ஆகவே தன்னை வேசித்தனம் பண்ணி தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்று தீர்க்கதரிசி ஸ்திரியானவளுக்கு, அப்ப வேசித்தனம் ஊழியக்காரர்களை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படத்தைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவங்களை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேசித்தனத்துக்கு ஆகவே வந்து பாத்தீங்கன்னா விக்கிரங்களுக்கு படைச்ச காரியங்களை நம்ம புசிக்கிறதுல புசித்து நாம அந்த வஞ்சிக்கும்படியாதபடிக்கு நம்மை நாம பாதுகாத்துக் கொள்ளணும்ன்ற. அப்ப நீ அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பபடியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றார். அப்ப இந்த வேசித்தன ஆவி ரொம்ப மோசமான ஆவி. இப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதான காரியங்கள்ல நம்ம வந்துட்டு மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி விரும்பும் போது ஜெயம் கொள்ளும் போது அந்த வேசித்தனத்துக்கும் விக்கிரங்களுக்கு படைச்சவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்துல அதிகாரம் பெற்றதை போல ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப 5வது சிமிர்னா சரதை சபை 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த 1வது வசனத்தினுடைய கடைசி 2 வரியில வாசிக்கிறோம், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நம்ம உயிரோடு கேற மாதிரி தான் இருப்போம். நம்ம வந்துட்டு ஆனா ஆவிக்குரிய ஜீவத்துல ஆத்மாவில் செத்து போன ஒரு வாழ்க்கை. இது சரதை சபை. அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலை இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானங்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஏன்னா ஆத்மா செத்து போய்க்கிறதுனால. ஆமென். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருடனை போல உண்மையில வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரத்தை தரித்து என்னோட கூட நடப்பாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இதுல அப்ப அதுல தன்னுடைய ஜீவத்தை காத்து கொண்டு
ஆவியில அனல் உள்ளவங்களா வாழ்றவங்களை பத்தி என்ன பண்றாரு சொல்றார். சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெண்வஸ்திரத்தை தரிப்புக்கும்படிக்கு கொடுத்து அவங்களை நான் என்னோட கூட நடக்க பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப ஜெயங்கொள்ளுகிறவனை அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிரிக்க போடாம பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் என் நாமத்தை அவனை அறிக்கையிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 14வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா லவோதிக சபையை குறித்து சொல்லப்படுது. இந்த லவோதிக சபை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா 5வது வசனம் சொல்லுது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். நீ அந்த ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா அனலா இருக்கணும். இப்படி நீ குளிருமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியா உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. நாம வந்துட்டு ஆவிக்குரிய ஜீவியத்துல அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில நம்ம இந்த உலகத்துல வாழ்றது அது வேஸ்ட். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என் வாய் நின்று நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன்ற. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஜெயங்கொள்ளுகிறவனை ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்ததை போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்துல என் கூட உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்வேன்னு சொல்றார். அப்ப நம்ம அனலுள்ள ஒரு வாழ்க்கை. 7வது ஒரு சபை தான், அதுதான் எல்லா சபைகளிலும் குறைபாடுகள் இருந்ததா சொல்லப்படுகிறது. இந்த 7வது சபை தான் ஒரு ஜெயம் உள்ள ஒரு சபை. இந்த 7வது சபை தான் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதுதான் ஜெயம் என்ற ஒரு சபை. இன்றைக்கு ஒரு ஜெயம் கொண்ட ஒரு சபையாய் நீ மாறணும், உன் வாழ்க்கை மாறணும், அதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிற அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்காக நீ திட்டமிட்டு இருக்கிற, இப்ப நம்ம நிறைய காரியங்களுக்கு பொறுப்படுத்திருக்கிறோம். அந்த காரியங்களை செய்வதற்கு முன்னுதாரணமா உங்களுடைய கரங்களை விரித்திருக்கீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் ஓம் மூலியமா ஆண்டவர் பல அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்ய போவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல அந்த 3ஆம் அதிகாரத்துல பிலதெல்பியா சபையை ஒரு ஜெயங்கொண்ட சபை. நீ இந்த நாட்கள்ல ஆண்டவருக்காக நீ ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உன்னை ஜெயத்தின் பாதலை கர்த்தர் உன்னை நடத்த போதுமானவராக இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இங்க வேதம் சொன்னது 7வது வசனத்திலிருந்து நம்ம 6வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்லுறார். அப்ப காது உள்ளவன் கேட்க கடவன். நம்ம காதை எந்த நேரத்துல கூட அடிச்சு வச்சு நிற்க கூடாது, நம்ம கேட்கணும்னு சொல்றார். இந்த வெளிப்படத்துல நிறைய இடத்துல ஆண்டு சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப அவங்களுடைய காதெல்லாம் எங்கேயோ வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அங்க என்ன பண்றாரு, திருப்பி அதை பாயிண்ட் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு அழிலே சொல்லுவோமா? அதனால சொல்றாரு, பிலதெல்பியா சபைக்கு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும். எப்படிப்பட்டவர் அவரு? பரிசுத்தம் உள்ளவரும், சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இப்படிப்பட்ட தேவன் பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் திறக்கக்கூடாததை பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறாரு. 8வது வசனம் சொல்லுது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்றார். ஆமென். ஆண்டு சொல்றாரு, உன் கிரியெல்லாம் நான் அறிஞ்சிட்டு இருக்கிறேன், உன் செய்கையெல்லாம் நான் அறிஞ்சிட்டு இருக்கிறேன்றார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் கூட என் நாமத்தை நீ மறுதலையாம என் வசனத்தை மட்டும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிர்வர நாட்கள்ல கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே சொன்னாரு, இதோ யூதர் எல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரை அறியாத மக்களையும் ஆண்டவர் இந்த வருஷத்துல அநேகரை கர்த்தர் நமக்காக கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். கீழே சொல்றாரு, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில அன்பா இருக்கிறத
அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்ம மேல ஒவ்வொருத்தர் மேல அன்பாக்கிறத அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அநேக சாத்தான் கூட்டத்திலிருந்து சிலரை கொண்டு வந்து ஆண்டவர் நம்ம கூட வந்து சேர்க்க போறார். ஆமென். கீழே சொல்றாரு, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த கொரோனா நாட்கள், இந்த ஒமிக்ரான் காலத்துல இன்னைக்கு பூமி எங்கும் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியா இன்னைக்கு வந்துட்டு இப்படிப்பட்டதான வைரஸ் வந்தாலும் கூட பூச்சக்கரத்துல அங்க வந்து பூச்சக்கரத்துல மேலெங்கும் வரப்போகிற அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த உலகம் முழுவதிலும் வந்து கொண்டிருக்கிறதான இப்படிப்பட்டதான இந்த சோதனை காலத்துல தப்பும்படிக்கு நானும் உன்னை நான் காப்பேன். ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நாள் பரலோகத்திலே இருந்து இறங்கி வருகிறதான புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நாமத்தின் நகரத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேலே எழுதுவேன் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் தேவனுடைய ஆழத்துல ஜெயம் கொள்கிறவனை தான் தேவனுடைய ஆழத்துல தூணாக்கு வைப்பேன்னு சொல்றார். இதுல இருந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்ப ஆண்டவர் இங்க ஒரு சில காரியங்களை சொல்லும் போது முதலாவது அங்க சொல்றாரு, 8வது வசனத்துல சொல்றாரு, உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்காருன்னா சும்மா ஆண்டவர் திறந்த வாசலை வச்சு கொடுத்துட மாட்டார். யாருக்கு அதை திறந்த வாசலை வச்சிருக்கலாம் என்று சொன்னால், உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம என்ன கிரிகளை நம்ம என்ன செய்யறோம் தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, நம்ம குடும்பமாக, நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒருமனப்பட்டவங்க நம்ம குடும்பம் என்ன செஞ்சு கொண்டிருக்குது தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம கிரியை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த கிரியை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு போயினா அப்ப ஆமென். அல்லேலூயா. அதனால உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். அதனால நீ கிரிகளை அறிஞ்சிருக்கிறதுனால ஆண்டவர் உனக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறதுன்னு சொல்றார். மல்கியா புத்தகத்துக்கு முன்னாடி புத்தகம் சகரியா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அங்க சொல்றாரு பாருங்க, அங்க கீழே சொல்றாரு, அங்க செருபாபேலை பார்த்து சொல்லும் போது இன்னைக்கு ஆண்டு உன்னே பார்த்து சொல்றார். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது சொல்றாரு, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணான்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கிரியை ஆண்டவர் அந்த செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா பார்த்ததை போல உன் கிரியெல்லாம் நீ தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நீ சொன்ன அந்த கிரியெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறான். அதனால உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறன்ற. ஆமென். 1 கொரிந்தியர் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப கடவுளுக்காக அவங்களுடைய கிரிகளை வந்துட்டு நீங்க செயல்படுத்தும் போது ஆண்டுக்கு அவங்க கிரியை வந்துட்டு உங்க வார்த்தையில உங்க செய்கையில நீங்க செயல்படுத்தும் போது ஆண்டு சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் அது விருதாவா போகாது அப்படின்னு சொல்றாரு. ஆமே, அல்லேலூயா. நீங்க உங்க பிரயாசங்க ஒரு நாள் விருதாவா போகாது. நீங்க நிறைய கடவுளுக்காக எடுக்கிற அந்த முயற்சியில எல்லாம் நீங்க அப்படி ஆண்டுக்காக முன்வருகிற அந்த காரியங்கள்ல உங்க கிரியை ஆண்டு பார்க்கிறாரு. அதனால அந்த கிரியில நீங்க பெருகுவீங்க. அதனால ஆண்டு உங்களுக்காக திறந்த வாசலை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது. 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 5வது வசனம், 5வது வசனம், பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்றார். அப்ப உங்களிலே நற்கிரியை தொடங்கியிருக்கார் ஆண்டவர். வந்து இந்த நல்ல காரியங்களுக்காக நல்ல கிரியை அந்த காரியங்களை செயல்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க முன் வந்திருக்கணும் தொடங்கி அப்ப வந்து செய்யணும்னு சொல்லி நற்கிரியை தொடங்கி இருக்கீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய ஆண்டவர் உங்களை நடத்த வர உங்க கிரியை பார்த்து. அதனால ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை உனக்காக நான் வச்சிருக்கிறேன்ற. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க படுகிற பிரயாசம் வீணாய் விருதாவா போகாது. அந்த கர்த்தருடைய கிரிகள் எப்பொழுதும் கிரிகளில் நீங்க பெருகுவீங்க. அப்ப நற்கிரியில ஆண்டவர் பெருக்கத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படி செஞ்சு முடிப்பார். அப்ப தேவனுக்காக செய்கிற ஊழியத்துக்காக செய்கிற சோர்ந்து போகாம எப்பொழுதும் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மை வந்துட்டு பரிசுனா, அப்ப ஆண்டவர் தம்முடைய உதவி கரத்தை நீங்க நீட்டும் போது எத்தனை சோர்வுகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் உங்கள் கிரியை நடத்தி கொண்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். உங்க கிரியை எப்படி இருக்குதுன்றதை குறித்து அங்க ஒரு உவமையை சொல்வதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாயினால சொன்ன ஒரு வார்த்தையை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது அப்ப சொல்றாரு, பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியை நான் செய்ய வேண்டும். நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் பகல்காரம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் பல சோர்வுகள் பல வந்தாலும் கூட, ஆனா அந்த ஊழியத்தை அவருடைய என்னப்படாது. தீர்க்கதரிசனமா சொன்னாரு, பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியை நான் செய்ய வேண்டும். அவர் செஞ்சார், சோர்ந்து போகாம செஞ்சுட்டே இருந்தார். ஆமே, அங்க கீழே சொல்லிட்டு சொன்னாரு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அது வரும்னு சொல்லி சொன்னார். அதுவும் வருதுன்ற. இன்னைக்கு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இன்னைக்கு ராக்காலம் வந்ததுனால்தான் இன்னைக்கு ராக்காலம் எது? சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்க போறாங்களா? போக முடியுதா? சில மாநிலத்துல, பக்கத்து மாநிலத்திலே இல்லை, லாக்டவுன். நினைச்சா லாக்டவுன், ராக்காலம், சபையை போடுது, ஆராதிக்க முடியல, விடுதலையை ஆராதிக்க முடியல, ஒன்று சேர்ந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியல, லாக்டவுன், ராக்காலம். ஆமே, அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இந்த ராக்காலம் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அப்ப வருதுன்னு சொல்றாரு. ஆனா பகற்காலம் இருக்க மட்டும் என் கிரியை நான் அனுப்பினுடைய கிரியை நான் செஞ்சு முடிக்கணும். அப்ப இந்த பகற்காலம்னா நம்ம வந்துட்டு இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களுக்குள்ள நம்முடைய கிரியை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அந்த நற்கிரியை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பார். ஆமே, அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு நான் எப்படி இருந்தேன்? ஒளியா இருந்தேன். அப்ப நாமளும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒளியா இருக்கிறதுக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுக்கு
நம்ம பிரயாசப்படணும். அந்த கிரியை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து சொல்றாரு. வெளிப்படுத்தல் புத்தகத்துல அந்த 22ஆம் அதிகாரத்துல பாடாத வசனத்துல வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, கடைசி பகுதி, பைபிளுடைய கடைசி பகுதி 11-12 சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறதுன்னு சொன்னார். ஆமென். அப்ப நம்ம கிரிகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். இந்த உலகத்துல நாம் இருக்கிற போது நம்ம என்ன ஆண்டுக்காக நம்ம கிரியை செய்தோமோ, நம்ம வாழ்க்கையில அந்த கிரிகளை செய்தோமோ, அந்த கிரிகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் அந்த வெகு அந்த பலன் அந்த கொடுக்கக்கூடியதான வெகுமதிகள். அப்ப நம்ம செய்யக்கூடியதான காரியங்களை அப்ப வந்துட்டு காரியங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிரியில நாங்க பெருகி கொண்டே இருக்கணும். நம்ம கிரியை வந்துட்டு என்ன பண்ண தொடர்ந்து நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம கிரிகளை நம்ம வந்துட்டு அப்ப நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் முடிவு பரியந்தமோ அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் போது நமக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் திறந்த வாசலை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார், திறந்துட்டே இருப்பார். ஆமென். முதலாவது கிரியை செய்ய வேண்டும். நம்ம வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம செயல்பாட்டில் காட்டாத, நம்ம வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு செயலில் காண்பிக்கலன்னா கிரியில்லாத விசுவாசம் செத்து போனதுன்றார். அப்போ ஒரு செத்து போனதா நமக்கு ஆடப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்துவனை போல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம கிரியை செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். ரெண்டாவது, அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் புறக்கட்டின 3ஆம் அதிகாரத்துல அந்த பிலதெல்பிய சபைக்கு சொன்னாரு, உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். ரெண்டாவது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலையாம என் வசனத்தை நீ கை கொண்டபடினால உனக்காக நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. யாருக்கு ரெண்டாவது திறந்த வாசலை ஆண்டவர் திறப்பாரா, வச்சிருக்காரா? கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தையே மறுதலிக்காம ஆண்டவர் என்ன செஞ்சாலும் செய்யட்டும், அவருக்கு சித்தம் இல்லாம அவருடைய விருப்பம் இல்லாம ஒரு காரியமே என் வாழ்க்கையில் நடக்காது. அவருடைய விருப்பம் என்னவோ நடக்கட்டும், என் வாழ்க்கையில் நடக்கணும், என்ன செய்யணுமோ செய்யட்டும் அப்படின்னு அவருடைய சித்தத்துக்கு விருப்பத்துக்கு யார் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் பலன் இருந்தோம், அந்த சோர்வுகள் பலவீனங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் மறுதலையாம அவரவே அவர் வசனத்தையே, வசனம் என்ன சொல்றதோ, பைபிள் என்ன சொல்றதோ அதன்படியே நடக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் திறந்த வாசல். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டவர்களுக்கு திறந்த வாசலை ஆண்டு வைப் பண்றார். நம்ம பைபிளே படிக்காம வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது. வேதத்தை நம்ம கை கொள்ளணும். வேதத்தை படிக்க படிக்க தான் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119வது சங்கீதத்துல 11வது வசனம் சொல்லுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்துல நான் வைத்து வைத்தேன். அப்ப அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்கணும். இருதயத்தின் வாய் நிறைவினால் பேசும். நம்ம இருதயத்துல என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நிறைந்து காணப்படணும். நம்ம வாக்கை என் இருதயத்துல நான் வைத்து வைத்திருக்கிறேன். அவருடைய இருதயத்துல அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது தவறான பாவங்களுக்கு நம்ம போய் இடையில சிக்கிக் கொள்ள மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. அதே சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 119வது சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் போது, சங்கீதம் 119வது சங்கீதத்துல இன்னொரு வசனம் சொல்லுது. சங்கீதம் 119 16வது வசனத்துல வாசிக்கும் போது, சங்கீதம் 119 16, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை நான் மறவேன். ஆமென். அப்ப அந்த நீதி நியாய பிரமாணத்தின்ல எப்படி இருக்கிறான்? ஆண்டு கொடுத்திருக்க அந்த கட்டளைகள்ல மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியான இருக்கிறான்ற. ஆனா உம்முடைய வசனத்தை நான் மறவேன், உம்முடைய வசனத்தை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். சங்கீதம் 119 16ல அப்ப அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நான் மறவேன் என்று தாவீது சொல்றார்.
அப்ப அவருடைய வசனத்தை ஒரு நாளும் நம்ம மறந்து போக கூடாது. ஆமே. அப்ப நம்ம வசனத்தை கை கொண்டு கொள்ளுகிற ஒரு சந்ததியா நம்முடைய குடும்பம் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். நாம் இருக்கணும், நம்முடைய சந்ததி இருக்கணும். ஆமே. அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனா வாழ்வில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் அநேகர் வழிவிலக்கி என்ன பண்றாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. ஆமே. அதனால இந்த இப்படிப்பட்டதான காலத்துல ரொம்ப மிகுந்த நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமே. அதனால சொல்றாரு, அநேகர் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் வழிவிலக போறாங்க. நீங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதம் சொல்றது, ஏசாயா 66:2 சொல்லுது, சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப அவருடைய வசனத்துக்கு யார் பயப்படுறாங்களோ, யார் நடுங்குறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் பார்ப்பாராம். வேதம் சொல்லுது, அவருடைய வேத வசனத்துக்கு பயப்படுகிற மல்கியா புத்தகத்துல 4:2 சொல்லுது, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலதான் நீதியின் சூரியனாகி இயேசு உதிப்பன்னு சொல்றார். ஆமே. அவருக்கு நம்ம பயப்படணும். அப்ப அவருடைய வசனத்துக்கு நம்ம கை கொள்ளணும். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது அவருக்கு அவருடைய வசனத்துக்கு நம்ம கை கொள்ளும் போது, அவருக்கு வசனத்துக்கு நடுங்கும் போது நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாராம். நமக்காக திறந்த வாசலை திறந்து கொண்டே இருப்பாராம். ஆமே. அப்போஸ்தலர் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அங்க சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரிலே அநேக ஸ்திரீகளும் புருஷரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்றார். அப்ப நம்மை பார்த்து மற்றவங்க விசுவாசிக்கணும் அப்படின்னா, அந்த பெரிய பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களா, வசனத்தை மனோவசனம், அந்த பட்டணத்தை மனோ வாஞ்சியா அப்படின்னா தெலுங்குல என்ன சொல்லுது, ரொம்ப உற்சாகமா மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்குதா அப்படின்னு தினந்தோறும் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்படி ஆராய்ச்சி பார்த்ததுனால்தான் தெசலோனிக்கேல இருந்தவங்களை காட்டிலும் இந்த பெரிய பட்டணத்தார் நற்குணசாலிகளா மாறினாங்களாம். இன்னைக்கு நீங்க நற்குணசாலிகளா மாறணும் அப்படின்னு சொன்னா, வாசனத்தை தினந்தோறும் நீங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும், வாஞ்சி இருக்கணும். ஐயோ பைபிள் படிக்கலையே, ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே அப்படின்ற அந்த ஏக்கம் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி நம்ம அந்த வசனத்துக்கு நம்ம யார் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த குடும்பம், அந்த தலைமுறை அது என்ன பண்ணோம், கை கொள்ளுகிற ஒரு சந்ததியா ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி இந்த பெரிய பட்டணத்தாரை போல மகிழ்ச்சியா கர்த்தர் நம்ம கனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வசனத்தை கை கொள்ளல அப்படின்னா வழி விலக செய்யறதுக்கு சாத்தான் பல விதங்கள்ல வஞ்சக வலையை விரித்து கொண்டே இருக்கிறான். நாம் ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சியா வசனத்து காரியங்கள் இப்படி இருக்குதான்னு சொல்லி தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனால தெசலோனிக்கேல உள்ளவங்களை காட்டிலும் நற்குணசாலிகளா மாறினாங்க. அதனால அவங்கள பார்த்துட்டு, அந்த கிரியை பார்த்துட்டு அந்த மக்களும் கிரேக்கரும் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு அவங்க ஏற்றுக்கொண்டாங்களாம். நீங்க அப்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து அநேக மக்கள் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிற 3 யோவான்ல, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று அப்போஸ்தலனாகிய யோவான் நாங்கள் சொல்கிறத பார்க்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் தான் நடக்கிறாங்க அப்படின்றத மற்றவங்க பார்க்கும்படிக்கே ஆண்டவர் மனக்கண்களை கத்த திறக்கணும், ஒவ்வொருடைய கண்களை. ஆமென். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய கிரிகளை பார்த்து ஆண்டவர் திறந்த வாசலை உனக்காக நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றேன். 2வது, அவருடைய வசனத்தை யார் கை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொல்றேன். 3வது, வெளிப்படுத்தல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நீங்க வரும்போது, நீ காத்து கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சுவாதன காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப ஆண்டவர் யாரை காப்பாற்றுவாரா,
அங்க மேல உள்ள வசனம் சொல்லுது, வசனத்தை கை கொண்டவங்களை தான் ஆண்டவர் வந்துட்டு நம்ம மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறத ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளும்படி செய்வன் சொல்ல. அப்ப யார் வசனத்தை கை கொண்டாங்க அவங்க மேலதான் ஆண்டவர் அன்பா இருப்பார். இங்க மூன்றாவது சொல்றாரு, பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். அப்ப வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டோடைய வசனத்துக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பொறுமையா சில காரியங்களை நிதானமா ஆண்டவர் செயலுடைய அந்த செயல் நமக்கு முன்னாடியே பார்த்தோம். அவருடைய செயல் இல்லாம அவருடைய சித்தம் இல்லாம ஒரு காரியமும் நடக்காது. அந்த ஆபோசத்துல படிச்சோம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல. ஒரு பட்டணத்துக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அவருடைய செயல் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. அது போல நம்ம பொறுமையா இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அங்க என்ன சொல்றாருன்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. இன்னைக்கு பூமியில இருக்கிற மக்களை சோதிக்கும்படியாக தான் இன்னைக்கு பூச்சக்கரத்தில் முயதெங்கும், அப்ப உலகம் எங்கும் வந்துட்டு என்ன பண்ணுது, வரப்போகிற இன்னைக்கு கொரோனா, ஒமிக்ரான், இன்னைக்கு வந்து டெல்டா வைரஸ், இப்படின்னு பல வைரஸ் வந்து பாதிப்புகள் வந்து கொண்டிருக்குது. ஆனா இப்படிப்பட்டதான சோதனை காலத்துல தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பன்றேன். ஆமென். யாரை காப்பாராம்? பொறுமையா இருக்கிறவங்கள. யார? பொறுமையா இருக்கிறவங்கள. ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், சில நேரத்துல பொறுமை அவசியமா இருக்கிறது. பல நேரங்கள்ல நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொறுமை இழந்து கோவப்படுகிறோம், பொறுமை இழந்து விடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு பல நேரங்களில் கோவப்பட்டு அந்த பொறுமை இழந்துக்கிறதுனால திறந்த வாசலை நாம அடிச்சு போட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் திறக்கிறதுக்கு வச்சிருந்த அந்த ஆசீர்வாதத்தை நம்மளே அடைச்சு போட்டு வச்சிருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம திறந்த வாசலை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்காருன்னா அந்த பொறுமையை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிரசங்கி புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லுது, பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்ற. யாரா? பெருமையா இருக்கிறவனை காட்டிலும் பொறுமையா இருக்கிறவன் உத்தமன் சொல்ற. பிரசங்கி 7:18 வாசிக்கிறோம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்ப பொறுமையா இருக்கிறவன் யாரா மாறுவான்? கனிகள்ல 9 சொல்லப்படுது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல வாசிக்கிறோம். ஆவிக்குரிய கனிகள்ல 9 பத்தி சொல்றாரு. அதுல பொறுமை என்பது வருது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்படி பொறுமை. அப்ப ஆவிக்குரிய யாக்கோபு 5:7 என்ன சொல்றது? இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதேன்னு சொல்றார். ஆமே. ஒரு பயிரிடுகிறவன், அந்த பயிரிடுகிறவன் வந்து விதைச்சு பயிர் வருது. அந்த பயிரிட்டவன் அந்த வந்துட்டு அதுக்கு முன்மாறி வரணும், பின்மாறி. இந்த மழைகள்லாம் வந்து பிறகுதான் அவன் அறுவடைக்கு போய் என்ன பண்றான், நிக்கிறான். ஆமே. அப்ப அது போல இங்க என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் வருமளவும் நீடி பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று அந்த முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் என்ன செய்தான், நீடிய பொறுமையோட கூட காத்திருக்கிறான். ஆமே. அந்த அறுவடை வர நேரம் வரும். அதனால அதுக்கு முன்னாடி முன்மாறி பின்மாறி வந்து போகணும். அப்படி அது வரைக்கும் காத்திருக்கிறது போல நாமும் என்ன செய்யணுமா, காத்திருக்கணும். நீடிய பொறுமையோட காத்திருந்து உங்க இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, கர்த்தரின் வருகை சமீபமா இருக்குதுன்னு சொல்ற. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் என்ன பண்ணாரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய காரியமா இருக்குதுன்னு சொன்னார். அப்ப குறை சொன்னாங்க, அவனை வந்து சிலுவையில அறையத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, காரி துப்புனாங்க, எவ்வளவுமா பேசினாங்க. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு, பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்காங்க, இவங்களை மன்னின்னு சொன்னார். ஆமே. அவர் நினைச்சிருந்தா ஒரே செகண்ட் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அழிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்காக என்ன செஞ்சாரு,
மன்னிச்சார். ஆமே. அப்ப வந்து சொன்னா எபிரேயர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபுக்கு முன்னாடி புத்தகம் எபிரேயர். எபிரேயர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுது, 309வது பக்கம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க விசுவாசத்துல யாரெல்லாம் ஜெயம் எடுத்திருக்காங்க அப்படின்றத 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுசும் சொல்லப்படுது. ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, அதுக்கடுத்து யாக்கோபு, அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா யோசேப்பு, இப்படி மோசே, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தாவீது, எப்தா, சாமுவேல், பாராக், அப்போ சிம்சோன், கிதியோன், இப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு வர ஜெயம் பெற்றவங்க எல்லாம் விசுவாசத்தில் எப்படி உறுதியாக இருந்தாங்க கடைசி வரைக்கும் அப்படின்றத குறித்து அங்கே சொல்றார். அந்த விசுவாச பட்டியலில் வந்துட்டு அப்படி சொல்றார். அப்படி அது போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கீழே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க இவங்கெல்லாம் எப்படி விசுவாசத்துல ஜெயம் எடுத்திருக்காங்கன்றத நீங்க என்ன பண்ணும், முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்கன்ற, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற நம்மளுடைய பாவத்தை தள்ளிவிட்டு, ஆமே, பாரமான இந்த யாவற்றையும் நம்ம நெருங்கி நிற்கிறதான இந்த பாவத்தை என்ன பண்ணோம், தள்ளிட்டு சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமே. ஒவ்வொருக்கும் ஒரு ட்ராக்கை கத்தர் வச்சிருக்கார். விசுவாசத்தை துவக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையா ஓடிட்டே இருக்கணும். ஆமே. இதுல யாரும் எந்த ஒரு தலையீடும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில குறுக்கிடாதபடிக்கு நம்முடைய பரிசுத்த ஜீவத்தை, நம்முடைய பிரயாணத்தை, பரலோகத்தை பிரயாணத்தை தடை பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், நாம் பாதுகாத்துக்கணும். விசுவாசத்தை துவைக்கிறோம் முடிக்கிறோம் மாதிரி இயேசுவை நோக்கியே நமக்கு நியமத்திற்கு ஓட்டத்தில் ஓட்டியே இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. கீழே சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின், அல்லேலூயா, அவர் வைத்திருந்த சந்தோஷத்தெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகிச்சாராம். அதனால தேவனுடைய சிங்காசனத்துல வலது பரியாசத்துல இன்னைக்கு வீட்டு இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, 21வது வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோட கூட உட்கார்ந்ததை போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமே. அவர் கூட வந்து கூட உட்காரத்துக்கு அருள் செய்வாராம். அப்ப இந்த உலகத்துல நம்ம ஜெயம் எடுக்கணும். அதனால வந்து நம்ம வந்துட்டு இயேசுவை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், ஓடிட்டே இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. எப்படி ஓடிட்டு இருக்கணும், பொறுமையோட ஓடிட்டு இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. அதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அடுத்த புத்தகம் தான், அதுக்கு அடுத்த பக்கம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. பொறுமையா இருக்கிறவங்க தான் யாரு இங்க சொல்றாரு, பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள் சொல்றாரு. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் சொல்றாரு. ஆமே. அல்லேலூயா. பாருங்க எப்படி பாருங்க பேர் வருது, உத்தமன் வராது, பாக்கியவான்களா வராது. அப்ப நம்ம பொறுமையா நம்ம இருக்கணும். ஆமே. இங்க சொல்றாரு, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 10 பொல்ல போச்சு, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுது, 500 கழுதுகள், 500 ஏர்மாடுகள், எல்லாமே திரளான பணி விளக்கார, எல்லாமே போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை. இவருக்கும் வியாதி, இவருக்கு உச்சேர்ந்தாலும் உள்ளங்கால வரைக்கும் வியாதி, ஓட்டெடுத்து சொந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஆனா அந்த சூழ்நிலையும் யோபு பொறுமையா இருக்கிற. அவன் மனைவி கூட பொறுமை இழந்து என்ன பண்ணாரு, என்ன ஒன்னும் தேவன் தேவன் சொல்லுங்கிற, தேவனை தூஷித்த ஜீவனை விட்டுறியா அப்படி கூட சொல்ற. பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியே. கத்திரத்துல நன்மை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா? நன்மை வரும்போது யாருக்கிட்ட போய் சொல்ற, தீமை வரும்போது 1008 பேருக்கு துடும்படி சாப்பிட்றோம். ஆமே. அல்லேலூயா. கத்தர் தான் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். ஆமே. அவருடைய பொறுமை பாருங்க எப்படி இருக்குது. ஆமே. அவர் தாங்க கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கொண்டாரு, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். ஆமே. அதான் சொல்றாரு, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே,
கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீங்க. அவருடைய செயல், ஆண்டுடைய செயல் என்ன பண்ணாரு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கை இருப்பேன்னு சொன்னார். அதே யோபு 23:10 சொல்ல, நான் போற வழியெல்லாம் அறிவார், நான் அழிக்க போனாலும் அந்நிய கண்களை ஏன் கண் காணும். ஆமே. யோபு ஒத்தமத்தை விட்டு கொடுக்கல, பொறுமையா இழந்து போகல. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு முடிவு வச்சு எனக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பா. யோபு 42:10 வாசிக்கிறோம், யோபினுடைய முன்னிலைமை காட்டில பின்னிலைமை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு சொல்லப்படுது. ஆமே. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப 2 மடங்கா கர்த்தர் கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா. யோபனுடைய கடைசி நாட்கள்ல ஆண்டவர் 147 இந்த உபத்திரவத்துக்கு பிறகு 147 வருஷம் 4 தலைமுறை பிள்ளைகளை அதுக்கு பிறகு பார்த்து மரிச்சாராம். ஆமே. அதே தேவன் என்னைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு நாள் பொறுமை இழந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்றது, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கீங்க. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரே. ஆமென். அன்னைக்கு யோபுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்கும் மிகுந்த உரக்கமும் இரக்கம் உள்ளவர் தேவன் அவர். அதனால யோபின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்களும் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறவங்களை ஆண்டவர் உங்களை பாக்கியவான்கள் சொல்லுவாரு, உங்களை ஒத்தமன் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அவருடைய செயல் முடிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பொறுமையா இருக்கும் போது கர்த்தர் உங்க பக்கத்தில் நின்று உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் திறப்பார். ஆமென். அல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் யோபு பெற்றுக்கொண்டதை போல நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ, ஒருவேளை சரீர பிரகாரமா வந்துட்டு பலனை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்திகளை இழந்திருக்கலாம். ஒருவேளை எதெல்லாம் இழந்திருக்கீங்க, இழந்ததை திரும்ப கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உங்க கிரியை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அவருடைய வசனத்தை கை கொண்டு பெரிய பட்டணத்தை போல வாஞ்சியா அவருடைய வசனத்துக்கு கை கொள்ற சந்ததியா நீங்களும் உங்க குடும்பங்களும் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்க கோபத்தை நிமித்தமா பொறுமையை இழந்துடாதீங்க. ஆனா ஆண்டு யோபினுடைய பொறுமையை பார்த்திருக்கீங்க. பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியவான்களா அந்த பேர் வந்து வாங்குவதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்றது. அது உத்தமனுக்கு வேதம் சொல்றது, நீதிமொழிகள் 27 வாசிக்கிறோம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள் சொல்றார். ஆமென். நீ நீதிமானா வாழும்போது உன் பிள்ளைகளும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளா மாறுவார்கள். ஆமென். நீதிமொழிகள் 14:26 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலத்தை கர்த்தர் தருவாராம். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தருவா. அவருக்கு நீங்க பயப்பட்டா போதும், உங்க பிள்ளைகளுக்கு கடவுளுக்கு நீங்க கடவுளுக்கு பயப்படும் போது உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கர்த்தர் தருவார், பாதுகாப்பை. அப்படி ஆண்டவர் உங்க வசனத்தை நீ கை கொண்டபடினாலே இதோ உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். சோதனை காலத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம், பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே சோதனை காலத்தில் உன்னை தப்பும்படிக்கு உன்னை நான் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆழத்தில் நான் தூணாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஜெயம் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரிகளை வசனத்தை காத்து கொண்டதை பொறுமையா இருக்கிறவங்களை குறித்து அந்த பிளதெலிபா சபை அப்படி இருந்ததுனால ஒரு ஜெயம் கொண்ட சபையா இருந்ததே போல ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த சபையும் அப்படியே ஒரு ஜெயம் கொண்ட ஒரு சபையாய் ஆண்டவரே மறுரூபத்துக்குள்ள நீங்க கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள்ல ஆண்டவரே எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, அந்த திறந்த வாசலை அனுபவிக்காதபடிக்கு தடையளக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. தடைகளை உடைக்கிற உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீ கடந்து போவீராக. நாங்கள் உமக்கு பின்பாக வந்து அந்த ஜெயக்கொடியை நாங்கள் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய செயல் இல்லாம உம்முடைய அனுமதி இல்லாம ஒரு நிகழ்வும் இந்த அன்றைய உலகத்துல எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல நடக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்க திட்டம் பண்ணிடுறதை அதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கிறவர் நீர்.
அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த 6 சபைகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, குறைவுள்ள சபைகளாய் காணப்பட்டது. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குறைவுகள் எந்தெந்த காரியங்கள்ல குறைவு இருக்கிறதோ, ஆதியில இருந்த அன்போ, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் கொண்டும் ஆண்டவரே செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், வேசித்தனங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் படைத்தவர்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து இயேசுவினுடைய போதனைகளுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் ஒரு விஷயம் மன்னிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே தவறான உபதேசங்களுக்கு ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த பெர்கம சமய போல தவறான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து நாங்கள் போயிருந்தாலும் ஒரு விஷயம் மன்னிப்பீராக. லவோதிக சபையை போல ஒருவேளை அனலமே இல்லாம குளிர் போல அந்த கிரிகளை நாங்கள் பார்த்த ஆண்டவரே, வசனத்தை கை கொண்டதை பார்க்கிற ஆண்டவரே, கிரிகளே பார்க்கிற ஆண்டவரே, சோதனை காலத்திலே கூட ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே பொறுமையா இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படி இருந்ததுனால திறந்த வாசனை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த சபையை ஆண்டவரே ஆசீர்வதிச்சீங்களே, நாங்களும் ஆண்டவரே துதிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிஞ்சு போகும் என்ற வார்த்தையின்படி நற்கரிகளை தொடங்கிறவர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாள் படி இந்த முடிவு வரைக்கும் ஆண்டவரை காத்துக்கொள்ள எங்கள் கிரிகளிலே நாங்கள் ஆண்டவரை நிற்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் சபையை போல ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறேன்னு வாக்கு பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் வசனத்தை கை கொண்ட ஒரு சந்ததியாய் குடும்பமாய் காணப்பட்டு ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாக தேவனுடைய ஆழத்தில் தூணாக எங்களை வைக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிறதான எல்லா சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களுக்கு மத்தியில நீங்க தப்பும்படிக்கு காப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, நீங்க காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமா நீங்க மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய காயப்பட்ட கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக, அற்புதங்களை செய்வீராக. எல்லா தரித்திரங்கள் சாபங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துடைய கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். சமாதானத்தின் ஆவியானவர் தாமே சமாதானப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை பூர்ண பாதைக்குள்ளே வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்யுங்க, நாமத்தையே மையப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்பராய் கறந்துவிட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள் முதற்கொண்டு இந்த நிமிடம் முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக திறந்த வாசலை நீங்க வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள்ல, வேலை காரியங்கள்ல, தொழில் காரியங்கள்ல ஆண்டவரை எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்றோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் கடைசியாக